ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் 2026 ஒரு புதிய ஆபத்தான கட்டத்தை எட்டியிருக்கு. ஏற்கனவே ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்டதுனால அந்த நாடு நிலைகுலைஞ்சு போயிருக்கிற சூழல்ல இஸ்ரேல் ராணுவம் தற்போது வெளியிட்டிருக்கிற புதியதொரு அறிவிப்பு ஈரானிய பாதுகாப்புத்துறையை அதிர்ச்சியில உரைய வச்சிருக்கு. ஈரானின் துணை ராணுவ படையான பஸ்ஸிஜ் அமைப்பின் உளவுத்துறை தலைவர் இஸ்மாயில் அகமதிய தீர்த்து கட்டிவிட்டதா இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமா உறுதி செஞ்சிருக்காங்க. தெஹ்ரானின் மிக முக்கிய பகுதிகளில் ராணுவ புலனாய்வுத்துறை கொடுத்த துல்லியமான தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கு. சில நாட்களுக்கு முன்பு பசிஜ் படையின் தலைமை தளபதி கொலாம் ரேசே சுலைமானி கொல்லப்பட்ட அதே தாக்குதலில் தான் உளவு பிரிவு தலைவரான இஸ்மாயில் அகமதியும் கொல்லப்பட்டிருக்கார் அப்படின்ற தகவல் இப்போதான் வெளியே வந்திருக்கு. இஸ்மாயில் அகமதி கொல்லப்பட்டது ஈரானுக்கு சாதாரண இழப்பல்ல. கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி ஈரான்ல அரசுக்கு எதிராக வெடித்த மக்கள் போராட்டங்களை இரும்புகரம் கொண்டு ஒடுக்கியதுல இவருக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட அந்த போராட்ட ஒடுக்குமுறைக்கு மூளையாக செயல்பட்டவர் இவர்தான் அப்படின்றதுனால இவரை திட்டமிட்டு தூக்கியுள்ளது இஸ்ரேல். இஸ்ரேலின் தாக்குதல் பட்டியல் இத்துடன் முடியவில்லை. ஈரானிய புரட்சிகர படையின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளரான அலி முகமது நைனி மற்றும் உளவுத்துறையின் முக்கிய கமாண்டரான மெக்தி ருஸ்தமி ஹமஸ்தான் ஆகியோரையும் கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அடுக்கடுக்கான தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. இது மூலமா ஈரானிய ராணுவத்தின் தகவல் தொடர்பு மற்றும் ரகசிய திட்டமிடல் ஆகிய ரெண்டையும் ஒரே நேரத்தில் முடக்க இஸ்ரேல் காய் நகர்த்திட்டு வருது. ஏற்கனவே உச்ச தலைவர் அலி கமேனி, பாதுகாப்புத்துறை தலைவர் அலி லாரிஜானி மற்றும் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் காதிஃப் என ஈரானின் முதல் வரிசை தலைவர்கள் அனைவருமே இஸ்ரேலின் தாக்குதல்ல கொல்லப்பட்டாங்க. இப்போ 2ஆம் கட்ட தளபதிகளையும் குறிவச்சு தாக்குவதன் மூலமா ஈரானிய அரசாங்கத்தினுடைய அதிகாரப்படியை முற்றிலுமாக தளர்த்தி அந்த ஆட்சியை வேரோடு அசைக்கிறதே இஸ்ரேலின் தற்போதைய யுக்தியாக இருக்கு. அடுத்தடுத்து முக்கிய தளபதிகள் கொல்லப்படுறதுனால தலைமை இல்லாத ராணுவத்தை வச்சுக்கிட்டு ஈரான் எப்படி போரை தொடரப்போகிறது அப்படின்றத உலகம் உற்று நோக்கி கொண்டிருக்கு.